இந்த 6ஆம் இடம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா குறிப்பா 9க்கு 10ஆகவும் 10க்கு 9ஆக வருவதனால் இந்த 9ங்கிறது நம்மளுடைய பாக்கியஸ்தானம், 10ங்கிறது நம்மளுடைய ஜீவனஸ்தானம். அப்ப நம்மளுடைய தொழில், உத்தியோகம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன மிச்சம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த நபர்களுக்கு எல்லாமே இப்போ நீங்களே உச்சம். நீங்க உங்களுடைய நட்பு கிரகத்துடன் சேருவதனால் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் போன விஷயங்கள் டக்கு டக்கென்று நடப்பதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, அதாவது உங்களுக்கு அந்த கதவை திறந்து விடுவதற்கு ஒரு நபர் வருவார். இது காலகட்டங்கள்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குடும்பாதிபதியாகவும் வந்து அவர் உங்களுக்கு லாபத்தையும் அவருக்கு பூர்வீகத்தையும் புத்திரஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இது உச்ச பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுக்கிரன்கிறவர் வந்து என்னன்னா குறிப்பா உங்களை தூண்டிவிடக்கூடிய யாராவது ஒரு நபர் கண்டிப்பாக வருவார். இவர் வந்து என்னன்னா நான் சொல்ற மாதிரி இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் உங்களை தூண்டி விடுவார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் பினான்சியல் முதலீடு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா இது காலகட்டங்கள்ல கொஞ்சம் கையில காசு பொருளும், அப்போ உங்களை ஏதாவது ஒண்ணுல முதலீடு செய்வதற்கு, அங்கீகரிக்கப்படாத ஏதாவது ஒரு சில விஷயங்களை உங்களை முதலீடு செய்வதற்கு, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு உங்களை தூண்டி விடுவது போல் யாராவது ஒரு நபர் வருவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சமடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா? அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது வந்து நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேரப்போகிறார், சனி என்ற கிரகத்துடன் சேரப்போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம் இந்த பதிவில். துளாராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நீங்களே போய் உச்சமடைய போகிறீர்கள். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா குறிப்பா 9க்கு 10ஆகவும் 10க்கு 9ஆக வருவதனால் இந்த 9ங்கிறது நம்மளுடைய பாக்கியஸ்தானம், 10ங்கிறது நம்மளுடைய ஜீவனஸ்தானம். அப்ப நம்மளுடைய தொழில், உத்தியோகம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன மிச்சம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த நபர்களுக்கு எல்லாமே இப்போ நீங்களே உச்சம். இந்த உச்சம்ங்கிறது முதல்ல குருவின் நட்சத்திரம், பிறகு சேட்டனுடைய நட்சத்திரம், பிறகு புதனுடைய நட்சத்திரம், நட்பு கிரகத்தின் சேர்க்கை அப்படிங்கிறதுனால பயணம், வெற்றி, இடம், பூமி வாங்குவது, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு பாக்கியம், பிறகு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்க உங்களுடைய நட்பு கிரகத்துடன் சேருவதனால் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் போன விஷயங்கள் டக்கு டக்கென்று நடப்பதற்கு,
உங்களுக்கு உதவி செய்வதற்கு, அதாவது உங்களுக்கு அந்த கதவை திறந்து விடுவதற்கு ஒரு நபர் வருவார். இது ஒருவேளை நீங்க கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைத்தாலும், இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைத்தாலும், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும், அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வேகமாக நடக்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா திரும்பவும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு உச்சமடைவதற்கு குறைந்தபட்சம் 1 வருடம் தேவைப்படும். அப்ப இந்த 1 மாதத்தை நீங்கள் பூரணமாக உபயோகித்து கொண்டால் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு ஹார்வெஸ்ட், அதான் ஒரு அறுவடை அப்படிங்கிறதை நீங்கள் செய்து விடலாம். இது காலகட்டங்கள்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குடும்பாதிபதியாகவும் வந்து அவர் உங்களுக்கு லாபத்தையும் அவருக்கு பூர்வீகத்தையும் புத்திரஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இது உச்ச பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுக்கிரன்கிறவர் வந்து என்னன்னா குறிப்பா உங்களை தூண்டிவிடக்கூடிய யாராவது ஒரு நபர் கண்டிப்பாக வருவார். அவர் வந்து என்னன்னா நான் சொல்ற மாதிரி இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் உங்களை தூண்டி விடுவார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல், பினான்சியல் முதலீடு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா இது காலகட்டங்கள்ல கொஞ்சம் கையில காசு பொருளும், அப்போ உங்களை ஏதாவது ஒன்றுல முதலீடு செய்வதற்கு, அங்கீகரிக்கப்படாத ஏதாவது ஒரு சில விஷயங்களை உங்களை முதலீடு செய்வதற்கு, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு உங்களை தூண்டி விடுவது போல் யாராவது ஒரு நபர் வருவார். அது சில நேரத்துல பழைய நபராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நபராக இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்க அந்த கட்டத்துக்கு வரைக்கும் போனாலும், அந்த நபருடன் பயணிக்கலாம்னு நீங்க முடிவு செய்தாலும், கடைசியில் உங்களுக்கு ஒரு ஞானம் வரும், இல்ல ஒரு சிக்னல் வரும், இல்லைன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். பிறகு அது நெகட்டிவ் அப்படின்னு தெரிந்தவுடன் நீங்கள் நாசுக்காக நகர்ந்து விடுவீர்கள். சார் இதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னா, ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த குருங்கிறவர் உங்களை நல்வழிப்படுத்துபவர், உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸையும் பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுப்பார். இதத்தான் கடைசி நேரத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டது, கேப்புடன் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு விஷயத்தை தவிர, அதாவது நாம் எதிலையாவது போய் சிக்குவது போல் இருந்தாலும் சிக்காமல் வெளியே வந்து விடுவோம். அப்போ அந்த போற நேரம் மட்டும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த ஒரே ஒரு பாயிண்டை தவிர, அதாவது அந்த டிஸ்டர்பன்ஸுங்கிறது வயதை அனுசரித்து நீங்க அந்த இடத்துல ஃபில் இன் த பிளாங்க்ஸாக போட்டுக்கலாம். அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் வலையாக இருக்கலாம், காதல் வலையாக இருக்கலாம், கடன் வலையாக இருக்கலாம், லிவிங் டுகெதர் வலையாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை தவிர 100க்கு 100 மார்க் ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது பிரமாதமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்து போகக்கூடிய அமைப்பு. பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.